ஜெயிக்கிறவங்கள பாரு, அதுங்களுடைய ஆட்டிடியூட கவனி, கொஞ்சம் அதை பின்பற்று, உருப்பட்டுருவ. ஆனால் கூட யாரை தெரியுமா வச்சிருக்கிறோம்? நம்மளை விட லோயர்ஸை தான் வச்சிருக்கிறோம். கூட நம்மளை விட ஹையா இருக்கிறவங்களோட பழகு, ஏதாவது கத்துக்குவேன். நம்ம கீழே லோவா இருக்கிறவங்கள ஒன்ன கூட வச்சுக்கோ, நீ ஹையா இரு. நீ ஹையா இருந்து அதை உயர்த்து, அது கூட சேர்ந்து நீயே தாழ்ந்து போயிடாத. 2500 வருஷத்துக்கு முன்னால ஒரு மன்னன், ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன், ஒரு பாட்டல சொல்றான்ப்பா, உன்னை பத்தி என்னை பத்தி சொல்றான்ப்பா. நீ டீச்சர்ஸை பாரு, அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அப்புறமா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சம்பாதிப்ப அவங்களுக்கு கொடுத்து இந்த படிப்பால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கோவப்படாம படிச்சுக்கோ. உற்றுழி உதவியும், அவங்க கஷ்டப்படும் போது அவர்களுக்கு உதவி செய்தும், நீ கஷ்டப்பட்ட காசு அவர்களுக்கு கொடுத்தும், உரு பொருள் கொடுத்தும், பிற்றை நிலை முனியாது, பின்னால இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கோபப்படாமல் கற்றல் நன்று. படிச்சு என்ன பிரயோஜனம்? படிக்கலன்னா இந்த உலகத்துல நமக்கு செய்யறதுக்கு வேலை இல்லையா? எங்க அப்பா வேலை செய்யற, தோல் ஷாப்புக்கு போற, ஷூ ஷாப்புக்கு போற, கம்பெனிக்கு போறேன். எங்க அம்மா அப்பா அப்படித்தானே படிச்சு எங்களை படிக்க வைக்கிறாங்க. அப்படி படிக்கவில்லை என்பதற்காகத்தானே நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க போனா அவர்களுக்கு என்னென்ன துன்பங்கள் நடக்கிறதுன்னு தெரிந்து, எனக்கு நேர்ந்த துன்பம் என் பிள்ளைக்கு கிடைக்க கூடாது என்பதற்காக தானே கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்த்து இருக்கிறாங்க பிள்ளை. நம்ம செய்யற ஆகப்பெரிய உதவி என்ன நம்ம அம்மா அப்பாக்கு?